குழந்தைய தாளாடணும்னா சுசீலா அம்மா இல்லை சித்ரா அம்மா பாடினா தான் தாளாட அந்த குழந்தை தூங்குமா? கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஆர்ட்டுங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த அழகாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கம்யூனிகேட் பண்ண தெரிஞ்சதுன்னா அது ஒரு நல்ல ஆர்ட். இப்போ பிள்ளைங்க எல்லாருமே கேட்டாங்க, என் ஆர்ட் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சார்னு கேட்டாங்க. அது சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சீரியஸாக. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் இண்டிவிஜுவல் கேரக்டரோட இண்டிவிஜுவல் ஒரு ஸ்பெஷலோட இருக்குது. இப்போ யூ ஆர் ரியலி பிளஸ்ட். நான் அதுதான் திருப்பி எல்லா பிள்ளைங்களையும் சொன்னேன், எல்லாருக்கும் இது வராது. அப்போ உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னா அது ஒரு நல்ல ஆர்ட். அதனால் போட்டு குழப்பிக்காதீங்க, இது நல்ல ஆர்ட்டா நல்லா பண்ணியிருக்கானா அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா யூ ஆர் ஜீனியஸ் சீரியஸ்லி. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று உண்டு. இப்போ முன்னாடி இருக்கிற உன் பேர் என்ன? மனோவரம். சாரி, எதுக்கு இந்த பேர் கேட்குறேன்னா, இப்போ மனோவரம்கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறேன். நான் ஒரு மனோவரம்கிட்ட ஒரு பேப்பர் கொடுக்குறேன். நான் ஒரு பேப்பர் வச்சுருக்கிறேன். ரெண்டு பேருக்கும் பேனா இருக்கு. இப்போ ஒரு படம் வரையணும், ஒரு கார் வரையணும். யார் நல்லா வரையணும்? கிடையவே மனோவரம் தான் நல்லா வரையும். ஏன் நான் சொல்கிறேன்னா இது உண்மை. ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த குழந்தையோட இன்னசென்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நான் என் பண்ணியில் நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, நல்லா வரையணும், காரணம் எத்தனை சக்கரம் இருக்கும், அது என்ன கார், ஆடி காரா இல்லை அம்பாசடரா, 1008 கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கு அது கிடையாது. ரியலி இன்னசென்ட். எடுத்தா 2 நிமிஷத்துல ஒரு வரைஞ்சி கொடுத்துருவீங்க. அதுதான் உண்மையான ஆர்ட். உண்மையாலுமே பிகாஸோடைய கோட்டை அதுதான். நான் குழந்தை மாதிரி வரையறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். கிரேட் ஆர்டிஸ்ட் பிகாஸோடைய கோட்டை அதுதான். கடைசி காலத்தில் நான் எப்படியாவது குழந்தை மாதிரி வரைஞ்சிட மாட்டேன். அதனால உங்கள் இன்னசென்ஸை மிஸ் பண்ணிடாது. வரையும், தொடர்ந்து வரையும். அதனால நீ தான் நல்லா வரைய தவிர ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கவங்க எல்லாருமே மண்டியை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆர்ட்டை பொறுத்தவரையுமே நான் வரைஞ்சா அதுக்கு எவ்வளோ வைக்கணும், உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை. அந்த அந்த இடத்துல வந்து அந்த ஆர்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால போட்டு குழப்பிக்காதீங்க. ரியலி ஜீனியஸ். நீங்கள் பண்ணுறது தான் ஆர்ட். சரியா? தென் அடுத்தது நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேரண்ட்ஸ்க்காக சொல்ல நினைக்கிறேன். ஒருத்தர் யூரோப் ஒரு சின்ன ட்ரிப்புக்காக ஷோவுக்காக போயிருந்தேன். ஆம்ஸ்டர்டாமில் வந்து இவருடைய ஷோ நடந்துகிட்டு இருந்தது அந்த மியூசியத்தில். பேங்காக்கோடைய ரெம்பிரண்டோடைய ஷோ. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4வது 3வது படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்துச்சுங்க. வந்து உட்காந்து ஒரு 2 hours அவங்க டீச்சர் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த ஆர்ட்டை பற்றி. அதுக்கு எல்லாமே ரீக்ரியேட் பண்ணுறப்ப இந்த அழகு இருக்கு இல்லைங்களா, அந்த அழகு ரெம்பரண்ட் பிக்சர்லேயே இல்லை. சீரியஸ், அவ்வளோ இன்னசென்ட், அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் நீங்கள் உங்களுடைய இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். தேன் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நம்ம அப்படியே பேசிக்கிட்டே கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். நடுவில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து திருப்பி அதுதான், உங்கள் பிள்ளைங்களை வந்து எந்த வகையிலையும் ஆர்ட்டில் கம்பேர் பண்ணாதீங்க. அதாவது இப்படி வர அப்படி வரேன்னு. ஏன்னா எனக்கு நிறைய இடத்துல நடக்குதுன்னா, ஒரு 4வது 5வது வரைக்கும் வரைகிற பிள்ளைங்களை வந்து எல்லா பேரண்ட்ஸும் சூப்பராக வரையணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 8th 9th இருக்கணும்னா அவங்க இன்னும் அழகாக வரையணும் சார், எப்படி சார் சொல்கிறது அப்படின்றாங்க. அது கிடையாது. தயவு செஞ்சு அவங்க குழந்தைங்களாகவே இருக்கட்டும், அவங்க வரையட்டும், அவங்க என்கரேஜ் பண்ணுங்க தயவு செஞ்சு. தென் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம், ரொம்ப நேரம் பேச வேணாம். ஃப்யூச்சர் என்ன ஆர்ட்டில்? அது ஒரு பெரிய கொஸ்டின். என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏஐ வந்துருச்சு, எல்லாருக்கும் தெரியுமா? ஏஐ தெரியுமா? ஆர்டிஃபிஷியல். இப்போ அது வந்து லியோனார்டோன்னு ஒரு இது வந்து சைட் வந்துருக்கு. அந்த சைட்டில் நீங்கள் இப்போ ஒரு பொண்ணு, தமிழ்நாட்டு பொண்ணு புடவை கட்டிக்கிட்டு மயிலோட விளையாண்டுட்டு இருக்கான்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குங்க. அது வந்து 4 ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஏஐயோட நீங்கள் எப்படி காம்படிட் பண்ண போகிறீங்க? அதுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் நினைக்கிறது என்னன்னா, டெக்னாலஜி வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அது வந்து லிட்டில் பிட் கமர்ஷியல் மெட்டீரியல், ஒரு கமர்ஷியலான மெட்டீரியல் இருக்குமே தவிர ஒரு ஆத்மார்த்தமாக இருக்காது. ரொம்ப சிம்பிளாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு குழந்தையை தூக்கி கொடுக்குற முத்தத்தில் இருக்கிற அந்த ஸ்மெல்லோ, அந்த முத்தத்துக்கு இருக்கிற பரிசுரம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஃபோட்டோ கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஏஐ பொறுத்தவரை. ஃபியூச்சரில் ஏஐ வந்து அதுதான். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா, நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு
இருக்கப்ப இல்லை ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கப்போ உங்கள் அம்மா வந்து தயிர் சாதம் பிசைஞ்சு ஊட்டிடுவோம் இல்லையா? அந்த ஸ்மெல்லு நீ சரவண பவன்லையோ நீ அடையாளம் கொண்டு எங்கே வாங்கினாலும் அந்த ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கவே கிடைக்காது. ஏஐ அப்படின்னா அதனால ஏஐ வந்துருச்சு, இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றதுலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஆத்மாத்மான இன்வால்மெண்ட்டோட இருக்கிற ஆர்ட் வந்து என்றைக்குமே தனித்துவமாக இருக்கும். அது என்றைக்குமே வீணாக போகாது. அதனால தயவு செஞ்சு தொடர்ந்து அந்த ஆர்ட்டோடைய இதில் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுடைய நீங்கள் பார்க்குற விதம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது குழந்தைங்களுக்கு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இப்போ பாப்பாட்ட கூட கேட்டேன், நீங்கள்லாம் வந்து எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் உள்ள ஆளுங்க தெரியுமா அப்படின்னா, ஏன் சார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறப்ப உங்களுக்கு பண்ணால் அம்மா அப்பா கிடச்சிருக்கிறது வந்து ரெடி, நீங்கள்லாம் வந்து பெரிய பிளஸ் பண்ணி நீங்களாம் வாழ்ந்தவங்க. அதனால அம்மா அப்பாவுக்கு பெரிய கைத்தட்ட. ஏன் இதை நான் திருப்பி நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும் கமர்ஷியலாக ஒரு ஃபைனான்ஷியலாக எவ்வளோ ப்ரெஷரில் ஓடிட்டு இருக்காங்கன்ட்டு. அதை தாண்டி உங்களுக்காக இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் அவங்க செய்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால் அந்த பார்வை வந்து பக்கத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு தெரிய மாட்டுது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க பேரண்ட்ஸு. ரெண்டாவது வந்து உங்களுடைய பார்வை க்ரியேட்டிவாக இருக்கணுன்றது ஆசை. என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், ஒரு ரோட்டில் எங்கே நீங்கள் போனாலும் ஒரு செருப்பு தான் கிடக்கும், 2 செருப்பு ஜோடியாக இருக்கும். சுஜாதா சார் சொல்லுவார், நீ எங்கே வேணாலும் பாரு ஒரு செருப்பு தான் கிடக்கும். இனிமேல் எங்கேயாவது அதை பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிக்கணும். ஏன்னா அது அது ஒரு ஒரு மாதிரியான பார்க்குற விஷயம். அது மாதிரியான பார்க்குற விஷயங்கள் வந்து புதுசாக நீங்கள் வளர்த்துக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாமே ஒரு நீங்கள் அந்த கான்செப்ட் ஆகிறத தவிர மற்றது எல்லாமே ஏதோ ஒரு 10 காப்பி பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒன்று பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து உங்களுடைய ஸ்கில் இருக்குது, ரொம்ப அருமையான ஸ்கில் இருக்குது. எப்படின்னா மெட்டீரியல் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற ஸ்கில் இருக்குது. ஆனால் அதில் ஆர்ட் வந்து நம்ம தான் டெவலப் பண்ணணும். நீங்கள் மெட்டீரியலை கற்றுக்கணும். இப்போ டீச்சர் உங்களுக்கு வந்து மாஸ்டர் வந்து மெட்டீரியலை மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அக்ரிலிக்னா என்ன, பேஸ்டல்னா என்ன, சார்கோல்னா என்ன, ஆயில் பேஸ்டல்னா என்ன, இது கற்றுக் கொடுத்துட்டாங்க. இனிமேல் ஆர்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாங்கன்னா அது ஆர்ட் ஆகும். அப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் படிக்கணும். கதை புத்தகம் படிக்கணும். ஏதோ ஒரு புக் எடுத்து 4 பக்கம் படிக்கணும். ஏன்னா என்னுடைய ஏஜ் என்னுடைய இதெல்லாம் 80s தான். எங்களுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. படிக்கிறப்ப நீங்கள் ஒரு கேரக்டரை நீங்களே விஷுவலைஸ் பண்ணுவீங்க. இப்போ குப்புசாமி வந்தார் அப்படின்னா குப்புசாமியோடைய உருவம் எப்படி இருக்கும்னு நான் விஷுவலைஸ் பண்ணிக்குவேன். ஆனால் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே வீடியோவாக பார்க்குறீங்க, புக்காக பார்க்குறீங்க. அப்போ குப்புசாமியை யாரோ ஒருத்தவங்க வரைஞ்சது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு குப்புசாமியை கிரியேட் பண்ணணும், அதுதான் ஆர்ட். கிளியர்? ஸோ எஸ், நான் படித்த பொன்னியின் செல்வன் வேற, எனக்கு மனுஷனால மற்றனால இல்லை, எனக்கு நான் பார்த்த பொன்னியின் செல்வன், நான் விஷுவலைஸ் பண்ண பொன்னியின் செல்வனா வேற. ஏன்னா என்னுடைய 2nd ஸ்டாண்டர்ட் டீச்சர் தான் என்னுடைய எல்லா கேரக்டரும் ட்ரீம் கேள். அவங்க தான் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, நம்ம விஷுவலைஸ் பண்ணுறப்ப நம்ம பார்க்குறப்ப இருக்கிற அழகு வேற, அடுத்தவங்களுக்கு இருக்கிற அழகு வேற. அப்போ நீங்களா தேடி படித்தால் மட்டும்தான் உள்ளுக்குள்ள இருக்கும், படிச்சிங்கன்னா மட்டும்தான் போகும். அப்படி இல்லையா, பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு நிறைய குழந்தைங்களுக்கு கதை சொல்லுங்க. இதையாவது சொல்லுங்க, என்ன கதை இருக்கும், நீங்கள் என்ன படிச்சீங்களோ சொல்லுங்க. அந்த கதையிலேருந்து அவங்களால பின்னாடி ஃபியூச்சரில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நம்ம இப்போ இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் இருக்கும். இந்த ஏஜ்ல நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம்ட்டு இந்த குழந்தைங்களுக்கு அது மாதிரியான சூழலை உருவாக்காம அவங்க லைஃப்ல என்ன கரியர் வேணாலும் போகணும், எது வேணாலும் படிங்க, என்ன வேணாலும் படிங்க. ஆனால் தொடர்ந்து ஆர்ட்ல இருக்கு. ஆர்ட்ங்கிறது இட்ஸ் மெடிடேஷன். அது வந்து லைஃப். அது வந்து வேற எந்த வகையிலையும் கமர்ஷியலைஸ் பண்ணிக்காதீங்க. நான் படம் வரைஞ்சி விற்று சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி இப்போ இருக்கிற ஸ்டேஜ். ஆனால் உங்கள் கெரியரை நல்லா கொண்டு போகணும். என்ன படிக்கிறீங்களோ எந்த ஜாப் இருந்தாலும் இருங்க. ஆனால் மீன் டைம் எப்பப்போனாலும் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் உண்மையாக பொய் சொல்லாமல் படம் வரைங்க. பொய் சொல்லாமல் படம் வரைக்கிறது எப்படி? ரொம்ப சிம்பிள். ஒரு படம் வரைகிறீங்க, அந்த படம் வரைஞ்சி முடிச்சோன்னே மனசு சொல்லணும் இது நல்லா இல்லைன்னு சொல்லணும். நீங்கள் என்ன செய்வீங்க? எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த நாள் வந்து லேசாக அரைச்சிட்டு வேற ஒன்று வரைஞ்சா நல்லா இருக்கும், நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அது வந்து போய் படம் வரைகிறீங்களா, வரைஞ்சி முடிச்சோன்னா நல்லா இல்லைன்னு
முயற்சி தொடர்ந்து பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா மைக் கொடுப்பாங்க, ஏதாவது இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன்.